ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஏஜென்சியை 2026 பில்ட் பண்ண முடியுமா? டெக் ஃபீல்டுக்குள்ளே ஏஐ இப்படி வைட்டல் ரோல் ப்ளே பண்ணுறப்போ ஒரு ஏஜென்சியை ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2026 அதை லான்ச் பண்ணி கிளைண்ட்ஸையும் எடுக்கிறது எப்படி ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் வெப் டெவலப்மெண்ட் ஏஜென்சியாக இருக்குது. நான் ஒரு சின்ன சேஞ்சஸ்லாம் ஸ்டெப் எடுத்து பண்ண போகிறேன். அதோட டே 1 இன்னைக்கு. ஒரு ஏஜென்சின்னு சொல்லிட்டா மட்டும் வெப்சைட் செஞ்சு கொடுக்குறதோ ஆப் செஞ்சு கொடுக்குறதோ மட்டும் கிடையாது. ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு என்ன டிமாண்ட் இருக்கோ அந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷனை பில்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறப்ப தான் ஒரு ஏஜென்சி ஹெல்த்தியாக க்ரோ ஆகும். ஸோ அந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் பல டொமைன்ஸ்லாம் இருக்குது. ஃபார் சப்போஸ் வெப்சைட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே பல டொமைன்ஸ் இருக்குது. வெப்சைட்டுன்றது ஒரு டொமைன் கிடையாது. வெப்சைட்ஸ்குள்ளே நான் இப்போ ஒரு காமர்ஸ்க்காக வெப்சைட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த காமர்ஸ்ன்றது ஒரு டொமைன். இல்லை நான் ஒரு காஃபி ஷாப்க்காக ஒரு வெப்சைட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த காஃபி ஷாப்ன்றது ஒரு டொமைன் ஆர் ஒரு நிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிஷ் கிளாசிஃபைடாக ஒரு சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த நிஷ்ஷை பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அந்த நிஷ்ஷை பற்றி நான் எனக்கு நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு நிஷ்ன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், டிஎம்கே ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி 2026 ஒரு கம்பேக்கை கொடுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள்.